லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் என்னங்க சார் காஃபி பார்த்து. தேங்க்யூ மித்ரா. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காஃபி இல்லையா மித்ரா? இல்லை, எனக்கு காஃபி வேண்டாம் சார், நீங்க குடிங்க. மித்ரா ஏன்? இல்லை சார், நீங்க தலைவலின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு காஃபி போட்டேன். இந்த நேரத்துல நான் காஃபி சாப்பிட மாட்டேன் சார், போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணணும். ஓ ஆஹா, செம்ம டேஸ்ட் மித்ரா. நீங்களும் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து என் கூட கம்பெனி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காஃபி இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும் மித்ரா. உங்களோட இந்த காஃபி குடிச்சதும் என் தலைவலியே ஓடி போன மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் மித்ரா. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மித்ரா. நீங்களும் வினையும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்கும் போது நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க மேல நான் பெரிய மரியாதையை வச்சிருக்கேன் மித்ரா. இன்னும் சொல்ல போனா அதையும் தாண்டி உங்க மேல எனக்கு பெரிய பிரியமே இருக்கு. நீங்க எங்களை பிரிஞ்சு போறதுனால எங்க ஃபேமிலி இழக்க போறது நிறையவே இருக்கு மித்ரா. ஆனா அதை பத்திலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. உங்களோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம், வேண்டுதல் எல்லாமே. ஆனா வினய் தான் என்ன சந்தேகப்படுறாரு. உங்ககிட்ட நான் பேசுறது பழகுறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல மித்ரா. இப்ப கூட நான் உங்ககிட்ட காஃபி போட்டுதாங்கன்னு சொன்னது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் விடுங்க சார், நீங்க முதல்ல போய் தூங்குங்க, அப்பதான் தலைவலி முழுசா குணமாகும். மித்ரா ரொம்ப நன்றி மித்ரா. நீங்க இல்லைன்னா என்னை யாரும் அவ்வளோ அக்கறையா பார்த்துக்க மாட்டாங்க. மித்ரா உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை மித்ரா. இந்த மிட் நைட்ல நான் கேட்டதும் எந்த மறுப்பு சொல்லாம எனக்காக அழகா காஃபி போட்டு தந்தீங்களே. இந்த நைட் டைம்ல சொந்த பொண்டாட்டி கிட்ட காஃபி கேட்டா கூட போட்டு தர மாட்டாங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க சார். நீங்க இதே மாதிரி இருந்தா மறுபடியும் உங்களால தூங்க முடியாம போயிடும் சார். ரிலாக்ஸா இருங்க, மனசுல எதை பத்தியும் நினைக்காதீங்க, போய் தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஓகே மித்ரா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். குட் நைட் சார், நிம்மதியா தூங்குங்க. என்ன? கண்டிப்பா. மித்ரா ஒரு நிமிஷம். எனக்கு டெய்லி மார்னிங் இதே மாதிரி ஒரு அருமையான காஃபியோட எழுப்ப முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா பண்றேன் சார். ஷூர்? கண்டிப்பா மறந்துட மாட்டீங்களே? இல்ல சார். நான் வரேன். குட் நைட். வினய், நீ கொடுத்து வச்சவையா. மித்ரா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். இந்த ராத்திரியில கூட நான் காஃபி கேட்டன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்ல, மார்னிங் எனக்காக ஒரு காஃபி போட்டு எழுப்புறன்னு வர சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட என்னையே இப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னா, நீ அவளுக்கு தாலி கட்டின புருஷன், சொந்த புருஷையா, உன்னை எப்படிலாம் கவனிச்சுப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன், அதிர்ஷ்டசாலியா நீ. என்ன பண்றது, இத்தனை வருஷமா பொண்டாட்டிய என் வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா இப்போ சார் நீங்க வந்துட்டீங்களே. வினய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வினய். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? பார், இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டி பத்தி பேசுன, அடிச்சு சாவடிச்சிருவேன். அச்சச்சோ. ஐயோ வினய், வினய் என்ன பண்றீங்க? முதல்ல அவர் மேல இருந்து கையெடுங்க. வினய், எடுங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு சார்? ஏன் அவரு அப்படி நடந்துக்கிட்டாரு? என் சட்டை தானே மித்ரா பிடிச்சாரு, அதுக்கு நீங்க ஏன் அவர் போய் திட்டுறீங்க? வினய் என்ன அடிச்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன் மித்ரா. உங்களுக்காக, உங்க ஒருத்தருக்காக நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மித்ரா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அது இல்ல சார், நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? எதுக்காக அவர் உங்களை அடிக்க வந்தாரு? அது வேண்டாம் மித்ரா. அதை நான் உங்ககிட்ட சொன்னா உங்க 2 பேருக்குள்ள நான் ஏதோ தேவையில்லாம கோல் மூட்டி விடுற மாதிரி ஆயிரும். அதனால வேண்டாம் மித்ரா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நீங்க சொல்லுங்க, அப்பதான் வினயை கேட்டு கண்டிக்க முடியும். மித்ரா, அது என்னன்னா, அதான் சொன்னனே, நான் உங்ககிட்ட காஃபி கேட்டது வினய்க்கு பிடிக்கல. நீ எப்படிடா என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து காஃபி கேட்கலான்னு சண்டை போடுறாரு. இனிமே இந்த மாதிரிலாம் அது இது எதுவுமே வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு மித்ரா எங்க வீட்டு பொண்ணு, நான் உங்ககிட்ட காஃபி கேட்டது தப்பான்னு கேட்டேன், அதுக்கு அவர் கை வாங்குறாரு மித்ரா. அதை விடுங்க மித்ரா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. மித்ரா, நீங்க போய் அவர் கூட எனக்காகலாம் சண்டை போடாதீங்க மித்ரா. நீங்க இதுக்காகலாம் அவர்கிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா சண்டை இன்னும் பெருசா தான் ஆகும். அதனால நீங்க சண்டை போடாம தூங்குங்க மித்ரா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், ஓகேவா? குட் நைட். ஐயோ, நினைக்க மனசு கஷ்டமா இருக்க. ச்சே, என்னடா அருண், போதையை போட்டா எவன் எதை கேட்டாலும் சொல்லிடுவியா? எவன் வாங்கி கொடுத்தாலும் குடிச்சிருவியா? ஒரு யோசனை வேணாம் உனக்கு? அந்த கார்த்தி பையலை பற்றி தான் உனக்கு தெரியும், சரியான கடைஞ்செடுத்து அயோக்கியன். அவன் வாங்கி கொடுக்குறான்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது உள்குத்து இருக்குன்னு உனக்கு தெரியாது? கல்லை பார்த்ததுமா இப்படியாட முடமுடான்னு குடிப்ப. அவன் தான் கேட்குறான்னா நீயுமா மாப்பிள்ளைக்கு மித்ராவுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுவேன். இத்தனை நாளாக உனக்கு என்ன பிரச்சனை தெரியாமல் இருந்தது, இப்போ உனக்கு விஷயம் தெரிய வந்துருச்சு. ச்சே, இதை வச்சு அவன் என்னென்னலாம் பிளான் பண்ண போகிறானோ. ஐயோ, என்ன இவன் வேற உருன்னு வர்றான். இவன் என்ன பாயிலான ரேடியேட்டர் கணக்காக பயங்கர சூடாக இருக்கான். நம்ம வளர்ன விஷயம் தெரிஞ்சு வச்சோ. மாப்பிள்ள ஏண்ட ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா? யோ, இங்க எப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? அதெல்லாம் இருக்கணும்டா. என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த கார்த்திக் தாயா. மாம்சு, அவன் முன்ன மாதிரி இல்லையா? இப்போ வர வர ஏதோ புதுசா நடந்துக்கிறான். புதுசானா? அப்படி என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணல, எனக்கு வர்ற கோத்துக்கு அவன் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருப்பேன். அதுக்குள்ள மித்ரா வந்து தடுத்துட்டா. இல்லைன்னு வச்சுக்க மாம்சே, இன்னைக்கே அந்த கார்த்திக் கதையை என் கையால முடிச்சிருப்பேன்.
டேய் அப்படி அவனை கொல்ற அளவுக்கு அப்படி என்னடா பண்ணாவன்? நீ அவளுக்கு தாலி கட்டின புருஷன், சொந்த புருஷன்யா. உன்னை எப்படிலாம் கவனிச்சுப்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன், நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன், அதிர்ஷ்டசாலியா நீ. மாம்சே, அவன் சும்மாலாம் அப்படி பண்ற ஆள் இல்லை மாம்சே. அவனுக்கு நம்மளை பத்தி ஏதோ துப்பு கிடைச்சிருக்கியா, அதான் ரொம்ப ஆடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நேத்து வரைக்கும் எனக்கு கொல்லணும் துடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி என்கிட்ட டைரக்டா பேசுறான்னு தெரியல. சாரி. எதுக்கு சாரி மாப்பிள்ள. அது வந்து மாப்பிள்ள, அவனுக்கு துப்பு கிடச்சிருக்குன்னு சொன்னிய, அந்த துப்புனதே நான் தான். யோ, என்னையா சொல்ற? அதில் மாப்பிள்ள, கார்த்திகனை கல் குடிக்க கூட்டிகிட்டு போனான். ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தான் மாப்பிள்ள. முதல்ல நான் வேணாம் தான் சொன்னேன். அப்புறம் அது ஒத்த மரத்து கல்லுன்னு சொன்னேன்னா அதான் லைட்டாக சபலம் தட்டி நானும் குடிச்சிட்டேன். அப்படி இருந்ததுக்கப்புறம் மித்ராவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நானும் கேஷுவலாக சொல்கிற மாதிரி மாப்பிள்ள எல்லாத்தையும் உளறிட்டேன். மோசமா போச்சு. ஓட்டன்னு வச்சுக்கோண்ணே. யோ சி, மனுஷனே நீலா கேவலம் அல்ல அப்படின்னே குடிச்சிட்டு உளறி தொலைச்ச. ஒத்த மரத்து கல்லு பேசாதே. கடைசியில் குடி குடி நீ ஏன் குடியை கெடுத்துட்டியா? சாரி மாப்பிள்ள. யோ மாம்சே, மாப்பிள்ள என்னாலதான் எல்லாமே, அதான் சாரி சொல்லிட்டானே. யோ சி, அதை விடியா. அதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்சதாவே இருக்கட்டும். சொல்லு. நம்ம இங்க வந்ததுலேருந்து, அதாவது முதல் நாள் நம்ம வீட்டில் கல் வந்து விழுந்ததுல, அது மட்டும் இல்லையா, என்னை காட்டில் அடிக்கிறதுக்கு ஆள் ஏவி விட்டது, இது எல்லாமே அந்த கார்த்திகோட வேலை தான்யா. மாப்பிள்ள நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் அவனோட வேலை தானே. திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியாத போய் அவனை கையில் பிடிக்க முடியாது. இதோ இம்சை, நீ வேற அவங்ககிட்ட எல்லாத்தையுமே உளறி தொலைச்சி வச்சிருக்க. அதான் அவன் கான்ஃபிடென்ட்டாக இறங்கி வேலை பார்க்குறான். மாம்சே, கண்டிப்பாக அவன் மித்ரா கிட்ட என்னை பற்றி கெட்டவன் காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இப்போ என்ன மாப்பிள்ள பண்ண போற? அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் மாம்சே. இனியும் இதை நம்ம வளர விட்டோன்னா அது அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. எல்லாத்துக்கும் நான் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்படி என்ன பண்ண போற? சொல்கிறேன். அழகா போடுறீங்களே, அதுக்கு என்ன கலர் கொடுக்க போறீங்க? நீங்க தான் ரசனை உள்ள ஆளாச்சே, நீங்களே சொல்லுங்க சார், என்ன கலர் கொடுக்கலாம்? மித்ரா, கோலம் போடுறது நீங்க தான், அதனால நீங்க தான் எதுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். நீங்களே சொல்லுங்க மித்ரா. பிங்க் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். பாரா, வெரி குட் மித்ரா, நானும் அதே தான் நினைச்சேன். பாத்தீங்களா, நம்ம 2 பேருக்குள்ள வேவ் லென்த், டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதை நீங்க கவனிச்சிங்களா? கார்த்திக், நீங்க என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லைம்மா, மித்ரா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அப்படியே எதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தேன்.
கோலம் போடுறவங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரியாதாப்பா? என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக கோலம் போடுற மாதிரி ஐடியா கொடுக்குறேங்கிற. கோலம் போடுறவங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும், என்ன கலர் கொடுக்கணும்னு தெரியும். இப்போ இவன் வேலையை பார்ப்போ. ஆ சரிம்மா. மித்ரா, சீக்கிரமா கோலத்தை முடிச்சுட்டு உள்ள வாம்மா, நிறைய வேலை இருக்கு. சரிங்கம்மா, இது சீக்கிரமா. வா உள்ள. ஆ மா குட் மார்னிங் மா. குட் மார்னிங் பா வினய். மா மித்ரா பாத்தீங்க? மித்ராவா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காப்பா. ஓ சரிம்மா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பியூட்டிஃபுல்லா இருக்கு மித்ரா. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பிங்க்கும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்து அந்த கோலத்தோட அழகு அப்படியே தூக்கி கொடுக்குது மித்ரா. தேங்க்யூ சார். செம்ம சூப்பரா இருக்கு. மித்ரா, நீ எந்திரிக்கும் போது எழுப்பி விட்டுருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போற. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை ஒன்று வச்சா எல்லாம் சரியாயிடும். என்ன வினய், மித்ரா உங்களை எழுப்பி விடலையா? ஐயோ பாவம். ஆனா எனக்கு பாருங்க, எனக்கு அவங்க காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விட்டு அப்படியே குட் மார்னிங்கும் சொல்லிட்டு போறாங்க. இது பாருங்க காஃபி. அடடடடடா, வேற லெவல். உங்களுக்கு கிடைக்கலையே, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். மித்ரா போட்டு கொடுக்குற காஃபினாலே அது ஒரு கிக்கு தான். போடா, மித்ராவை பத்தி தெரியாம இவன் வேற ஒரு கோமாளி. மித்ராவை எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு எனக்கு தெரியுமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எத்தனை நாளா ஆசையா கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டு புதைச்சிட்டாங்கல்ல. அண்ணி, என்ன நீ ஏதோ யோசனையா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத உங்ககிட்ட சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நான் தீர்த்து வைப்பேன். நீங்க என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்ட, அதை எப்படி இன்னும் பெருசாக்கலான்னு தான் பாப்பேன். அதனால அதை நானே பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பார்ப்போ. அண்ணி, நீங்க சொல்லலன்னா எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நானும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்க இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லட்டுமா? நம்ம கார்த்திக் மாப்பிள்ளையோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்ச நாளா தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு. அவர் ஏன் இப்படி மாறினாரு, அவரை எப்படி நல்ல திசைக்கு திரும்ப மாத்துறது அப்படின்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டா? எப்படி இவன் நாம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த இவ்வளவு கரெக்டா சொல்ற?
அண்ணி இந்த பாரு, நான் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இல்ல நாகு. ஆ, கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படையல் போடுறத பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்க அண்ணி. எனக்கு தெரியாதா நீங்க மாப்பிளைய பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு? இத பாருங்க அண்ணி, இப்ப கூட மாப்பிள்ள அந்த மித்ரா முந்தானைய புடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. நீங்க வேணா போய் பாருங்க. வாசல்ல கோலம் போடுறங்கிற பேர்ல 2 பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. நாகு, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, உன்னோட பார்வை தான் தப்பா இருக்கு. ம். மித்ராவுக்கு கார்த்தி ஹெல்ப் பண்றது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. ஆ? நம்ம வீட்டுக்கு மித்ரா எப்ப வந்தாலோ அப்பத்துல இருந்தே மித்ராவுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கார்த்திக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். இது ஒரு பிரச்சனைன்னு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராது, புரியுதா? அண்ணி, நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க. அன்னைக்கு இப்படிதான் மித்ராவுக்கும் வினய்க்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட என் பேச்ச நம்பவே இல்ல. கடைசியில என்ன நடந்துச்சு? நான் சொன்னது தானே நடந்துச்சு. அண்ணி, இப்பவும் நான் சொல்றேன், மாப்பிள்ளைக்கு மித்ரா மேல ஒரு கண்ணு இருக்கு.